அடுத்தபடியாக இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள். அடுத்தபடியாக இயக்குனர் திரு மு களஞ்சியம் அவர்கள். அடுத்தபடியாக நடிகர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு மு சௌந்தரராஜா அவர்கள். அடுத்தபடியாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் மு ராஜேஸ்வரி அவர்கள். அடுத்தபடியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா மணிவண்ணன் அவர்கள். அடுத்தபடியாக எழுத்தாளர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். அடுத்தபடியாக இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் திருமதி விஜயபத்மா அவர்கள். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் திரு பழனிவேல் அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக விழாவின் நாயகி ஆசிரியர் லூசுபென் ஜென்சி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய வழக்கு கைத்தட்டி கொடுத்துடலாம். அடுத்தபடியாக சிவன் ராஜயோகத்தின் சீடர்கள் இணை செயலாளர் திரு பிரம்மஸ்ரீ பிரம்மநாதர் மற்றும் நிறுவனர் திரு சக்கரஸ்ரீ கிருஷ்ணதாசன் இருவரையும் மேடை கழிக்கிறோம்.
எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டாங்களே. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குரூப் போட்டோக்காக எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போட்டோகிராஃபர் எடுங்க, அப்புறம் வீடியோ. எங்க ஜென்ஸ் கீரா வந்திருக்காங்க. எங்க கீரா வந்திருக்காங்க. போட்டோகிராஃபர் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுக்க சொல்லலாம். அவ்வளோதானே. சார் நீங்களும் அப்படியே பக்கத்தில் போதுமாடா? இன்னும் ரெண்டு கொடுங்க. ரெண்டு இருக்கேன். So first photos capture பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கவரேஜ் பண்ணிடலாம். போட்டோகிராஃபர்ஸ் எடுத்து ஆரிஃபனா நீங்களும் அப்படியே நில்லுங்க. ஜின்னா அப்படியே நில்லுங்க. நீங்களும் இது இழுத்துடலாமே இந்த பக்கம். வீடியோ சார் லுக் அங்கே வீடியோ எங்க விஷ்ணு கூப்பிடவா மேலே ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டு கூப்பிட்றேன். முதலில் பேசுவதற்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு விஷ்ணுபிரியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜேஸ்வரன் அதுக்கப்புறம் சௌந்தரராயன். இதை நான் வாங்கிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விழா காலதாமதமாக இருக்கிறனால நிறைய பேச இருக்கு. ஸோ இருந்தாலும் நான் குறைவாக பேசிட்டு போயிடுறேன். இந்த புத்தகத்தை என்னால் முழுமையாக வாசிக்கிறதுக்கு உண்டான அவகாசம் கிடைக்கல. இது என்னுடைய கையில் வந்து சேரும்போது தமிழ் வாரன் கொண்டு வந்து கொடுக்கும்போது ரொம்ப லேட்டாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை நான் வாசித்தேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது
படைப்பாளி வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 3.5 வயதிலிருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை, ஞாபகங்களை ரொம்ப அழகா அப்படியே ஞாபகம், எனக்கு 3 வயசுல இருந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு எழுத்தாளரா ஒரு நல்ல ஒரு கவனம் அவங்களுக்கு அப்பவே இருந்திருக்கு. 3 வயசுல இருந்து அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே நமக்கு நேரடியா அவங்க இருந்து இதுவரைக்குமான அவங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா அனுபவங்களையும், அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அற்புதமா நமக்கு அந்த கடத்தக்கூடிய அந்த நடை, எழுத்து நடை அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயுமே வாசிக்கிற போது தடையே வரல, அது பிரமாதமா இருந்தது. அதெல்லாம் எனக்கு கை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி வரலன்னா நான் நிறுத்திடுவேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் வந்து ஒரு அருமையான ஃப்ளோ இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் லூசு பெண் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய புனைப்பெயர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. புனைப்பெயர் வைக்கும்போது அதுல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கெத்து இருக்கிற மாதிரி தான் வச்சுப்போம். இல்லைன்னா நமக்கு பிடித்த ஏதாவது தலைவர்களோ அல்லது ஏதோ நம்ம வச்சுப்போம். ஆனா லூசு பெண் அவங்க வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஆன்மீக ரீதியா இருக்கிறதுனால நான் அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புத்து அப்படின்னு சொல்லப்படுற பெயர் வந்து வடமொழியில வந்து ஒரு அறிவற்றவன், முட்டாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லா அதுக்கு அர்த்தம் இருக்கு. பின்னால் நமக்கு புத்தர் என்று கிடைத்த அந்த மாபெரும் அந்த ஒரு மனிதர் புத்தர் என்று அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி புத்துன்னு தான் அழைக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவரா இருந்தார். பின்னால் புத்தர் என்ற அந்த பெயருக்கு வந்து ஞானம் அடைந்தவர், எல்லாம் அறிந்தவர் என்கிற பெயர்லாம் வந்தது. அது போல இந்த லூசு பெண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய பெயர், ஒரு அற்புதமான பெயர் இந்த லூசு பெண் அப்படிங்கிற அந்த புத்தர் மாதிரி ஒரு சிறப்பான இதா வரட்டும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்து. நமக்கு ஒரு படைப்பாளனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அவமானமும் சரி, ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான விஷயமும் சரி, அது தனக்கு ஏன் நிகழுது, எதுக்காக நிகழுது, ஏன் மற்றவங்களுக்கு நிகழ்ற மாதிரி எனக்கு நிகழல, வெளியே அப்படியெல்லாம் நடக்குதுங்கிற டோட்டல் ஆய்வா நான் வாசித்த அந்த 120 பக்கங்களும் அவங்க ஒரு தொடக்கத்தில் இருந்தே ஒரு தன்னாய்வாளரா ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு அதுக்கான ஒரு விடையை தேடுற மாதிரியே அவங்க நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க அந்த நாவல் முழுவதும். நாவல்னு சொல்றதை விட அதை வந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையினுடைய தொகுப்பா அதை நான் பார்க்கிறேன். இது போல அவங்க இன்னும் பெரிய படைப்புகளை எல்லாம் உருவாக்கி அவங்க ஒரு ஆன்மீக ரீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி அவங்களுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா அவர் வந்து ஜோதிடம் சார்ந்தும் அவங்க பார்த்துருக்காங்க, ஹீலிங் ஒவ்வொரு அந்த முறைக்குள்ளேயும் அவங்க போயிருக்காங்க. அவங்களுடைய கேள்விகள் அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த யாருக்கிட்டையும் கிடைக்காத அந்த பதில்கள் எல்லா பக்கமும் தேடி இருக்காங்க. சோ அந்த ஒரு தேடல் இந்த மாதிரி ஒரு 600 பக்க புத்தகமா வந்திருக்கு. அதுக்கு மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சிறந்த படைப்புகளை கொண்டு வாங்க. இந்த படைப்பு இன்னும் எல்லா பக்கம் போய் நல்ல விதமா சேரட்டும். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி. அடுத்தபடியாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் மு. ராஜேஸ்வரி அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற தலைப்புல ஒரு பெண் படைப்பாளியாக அருமை சகோதரி ஜென்சி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதை வெளியிடுற விழாவில் நானும் பங்கேற்கிறங்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்ணாக படைப்பாளியாக தயவு செய்து இந்த வார்த்தை வாக்கியங்கள் எல்லாம் எதிர்காலத்துல மாறணும் அப்படிங்கிறத நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன். நிச்சயமாக ஒரு பெண் அப்படிங்கிறத ஒரு பெண்ணா சாதிக்கிறது கஷ்டம், ஒரு பெண்ணா வர்றது கஷ்டம் அப்படிங்கிற இடத்தை அடிக்கடி நாம குறிப்பிடும் போதே அந்த இடம் இன்னும் பல தலைமுறைக்கு கடத்தப்படுமோ என்கிற அச்சம் என்னை போன்றவருக்கு ஏற்படுது. இந்த புத்தகத்தை எழுதின ஜென்சி சகோதரி அவர்களை நான் மனசார பாராட்டுறேன். உடைச்சு எழுதியிருக்காங்க. எல்லா வரிகள்லையுமே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் அவங்க சிறிய வயதுல சர்ச்சில் ஃபாதர் ஹக்மின்னு சொல்லுவாரு.
அதை அடுத்த நாள் உட்காந்து நான் என் சகோதரனோட விளையாண்டேன். அந்த விளையாண்டதை எங்க அம்மா பார்த்துட்டு, அம்மாவா பாட்டியா, அம்மா பார்த்துட்டு அடிச்சாங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கும் போது, அதை எழுதும் போது அதை நம்ம படிக்கிறப்ப உண்மையாகவே அந்த பெண்குள்ள எவ்வளவு விஷயங்கள், ஞாபக சக்தி, முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சகோதரர் குறிப்பிட்டிருந்தாங்க விஷ்ணு அவர்கள், அது மாதிரி 3 வயசுல இருந்து ஞாபக சக்தியை வச்சுக்கிட்டு அந்த அறியாத பருவத்துல அவங்க கத்துக்கிட்டது, அவங்க வீட்டுல உள்ள பெரியவர்கள் சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கா ஆன்மாக்களும், நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் பெற்றேன். முழுசா நான் கொஞ்சம் வேகமா படிப்பாங்கிறதுனால ஓரளவுக்கு படிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கங்களையும் இன்னும் படித்து முடிக்கணும், இன்னும் கால அவகாசம் தேவை. குறிப்பாக அந்த குழந்தை பற்றி படிச்ச அந்த பக்கங்கள் எல்லா தாய்மார்களுக்குள்ளயுமே ஒரு கண்ணீரை ஏற்படுத்தினுச்சு. இதற்கு முன்னால நம்ம ஒரு ஏவி கூட பார்த்தோம். சகோதரி, நானும் சுகப்பிரசவத்துல பிறந்தவதான். எப்பன்னா பெரிய வயசெல்லாம் கிடையாது, எனக்கு 42 வயசு ஆகுது. என்னுடைய தெருவோட பேரே ஆஸ்பத்திரி தெரு தான். நான் வசிக்கின்ற தெரு பெயரே ஆஸ்பத்திரி தெரு தான். எங்க தெருவுலயே 7 மருத்துவமனை இருந்த போதிலும் நான் வீட்டுலதான் பிறந்தேன். அதனால வீட்டுல பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது மனசை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அவர்களுக்காக சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டுல எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. அதனால அந்த மன வருத்தத்தை நீங்க நிச்சயமா வெளியில வந்துட்டீங்க. நீங்க சொன்ன கருத்துமே மிக ஆழமானது. அதாவது ஒரு சித்தர் உருவுல ஒருத்தர் வந்தாரு. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமே ஜென்சி சித்தர், ஜென்சியும் சித்தரையும் நாங்க தொடர்புபடுத்துறது அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கு. சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களோட கூட நான் பேசிட்டு இருந்தேன். அதாவது உண்மையாகவே இந்த விஷயமே ஒரு புதுமையாக இருக்கு. இங்க சாதி, மதம், இனம், மொழி, அடையாளம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதராக இங்க மாறி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க அன்பு சகோதரி ஜென்சி அவர்கள். மென்மேலும் வளரணும். ஒவ்வொரு இடத்திலையுமே இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அந்த பிரசவ வலி, அந்த வேதனையை மிகவும் தத்ரூபமாக சொல்லி, அந்த வலி வேதனையை விட அந்த குழந்தையை இழந்த போது ஏற்பட்ட வலி, அந்த வலியை மிக அழகாக, அதாவது எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம திரைப்படங்கள் பார்க்கறதை விடங்க ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த கேரக்டராவே நாம மாறுறோம். நான் அதான் சகோதரிட்ட சொன்னேன், இந்த புத்தகத்தை வாசிக்க அந்த கேரக்டரா நம்ம மாறும். அப்படி இந்த புத்தகம் மிக அருமையாக இருக்கு. அவர்கள்ட்ட நான் கேட்டேன், இது எத்தனாவது புத்தகம்னு. இதுதான் என்னுடைய முதல் புத்தகம் என்று கூறினார். முதல் புத்தகத்திலேயே இவ்வளவு திறமையான ஒரு பெண் எழுத்தாளரை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மென்மேலும் பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அதனால தயவு செய்து, இப்ப கூட அண்ணன் ஒருத்தர் பெண் எழுத்தாளர் இருக்காங்க, பெண்கள் எல்லாம் முதல்ல கூப்பிடணும், ஆண்களை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு கோபம் ஏற்படுத்தினாரு. இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. என்ன, எங்களை முதல்ல கூப்பிடுங்க, எங்களை கடைசியா கூப்பிடுங்க, எங்களை அழைத்ததே போதும். இன்னும் அரசியல் அரங்கத்திலும் சரி, இன்னும் எல்லா துறைகளிலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும். அங்க பாருங்க, சமத்துவம் அப்படிங்கிறது நமக்கு மிக தேவையான ஒன்று. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க இரக்கமும் பட வேணாம், ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த விதமான ஒரு கருணையும் பட வேணாம். நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட வலிமையானவர்கள். அது உண்மையா இல்லையாங்கிறதுக்கு அவங்க அந்த பிரசவம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மிகவும் வலிமையானவர்கள் பெண்கள். இனிமேல் யாராவது எந்த மேடையிலையாச்சும் ஒரு பெண்ணாக இருந்து தயவு செய்து சொல்லாதீர்கள். இதை நான் இந்த மேடையில நான் வலியுறுத்திக்க விரும்புறேன். பல கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குடிப்பழக்கத்தினால தமிழ்நாடே சின்னாபின்னமாக ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அப்ப பெண் அப்படிங்கறத நீங்க அங்க சொல்லுவீங்களா? குடி நோயாளிகளாக மாற்றப்பட்டு இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து அந்த குடும்பத்தை எல்லாம் யாரு காப்பாத்திட்டு இருக்கா? ஒரு பெண் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் சரி, உலக அளவிலையும் சரி, பெண் என்பதற்காக நீங்க ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க வேணாம். மரியாதை கொடுங்க, அன்பை செலுத்துங்க, எல்லா உயிரையும் சமமாக பாருங்க, ஏற்றத்தாழ்வு வேண்டாம். இனிமேலும் நீங்க பெண்ணுன்னு சொல்லி நீங்க செய்யற சிறப்பு சலுகைகளுக்கெல்லாம் நாங்க ஏங்கி கிடக்கலங்கிறத சகோதரி ஜென்சி மூலமாக நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவர்களுடைய எழுத்து நடையில அந்த ஆணவம் தெரிகிறது. உண்மையா இல்லையா சகோதரி? நான் பெண் என்கிற ஆணவத்தோட அதுல எழுதியிருக்காங்க. நான் தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பெண்ணியவாதியே கிடையாது. நான் ஆண்களை மதிப்பவர். என்னுடைய கணவருடைய மிகப்பெரிய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு பொது வாழ்க்கையில 10 ஆண்டு காலமாக களத்தில் இறங்கி போராடி கைது செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்திச்சு பல்வேறு விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆண்களை மதிக்கக்கூடியவர், ஆண்களை போற்றக்கூடியவர் தான்.
நான் எதுவும் இங்க பேசல. ஆனா ஒரு சாதனையாளராக ஒரு பெண் வரும்போது பெண்ணாக சாதித்தார் அப்படிங்கறத தயவு செய்து சொல்லாதீங்கிறத பதிவு பண்ண விரும்புறேன். நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் ஆத்மார்த்தமாக நம்ம ஆன்மாவோட சேர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மிக மிக வெகுவாக தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள தமிழ் பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அடுத்த விருந்தினரை பேச அழைப்பதற்கு முன் மேலும் சில விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் திரு வ. கீரா அவர்கள், திரைப்பட இயக்குனர் திரு திரைவண்ணன் அவர்கள், திரு குகை மா புகழேந்தி அவர்கள் மற்றும் திரு செந்தில் குமரன் அவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு விஷ்ணுபிரியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக பேச வருவது நடிகர், சமூக ஆர்வலர், தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் திரு மு. சௌந்தரராஜா அவர்கள். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். நான் இங்க நட்புக்காக தான் வந்தேன். இந்த புத்தகத்தோட எழுத்தாளரும் எனக்கு தெரியாது, அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. நசீர் என்னங்க புரியல? நேர்மையா தானே இருக்கணும். இங்க நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தப்பு, கஷ்டமா இருக்கு. நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? தலைவன், எங்க தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு நசீர் அண்ணன் சொன்னாங்க, அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன், இதை பத்தி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும், அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா என்னடா இது, அம்மா அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்கள். அக்குக்கே எனக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அக்கு வேற ஆணி வேற. எங்க ஊர்ல பேசுவாங்க, அக்கு வேற ஆணி வேற, உன்னைய பிரிச்சு பெஞ்சிருவேன்னு வாங்க. அப்ப அக்குன்னா என்ன, எலும்பா தசையா அப்படின்னு அண்ணன் அரவிந்த் அண்ணன் கேட்டேன். இல்லப்பா, அது ஒரு அக்கு பஞ்சர் வார்த்தை, அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்னா அவங்க எழுத்தாளர் அவங்கள பத்தி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும், எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அதை எழுத்துக்களாக எழுதும் போது அது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லும்போது இதுல என்ன பார்த்தா, சுயநலமா வாழ்றவங்க ஒரு குரூப்பு, சுயநலத்தோடு பொதுநலமா வாழ்றவங்க ஒரு குரூப்பு, பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றவங்க சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுது, அவங்களுக்கு அனுபவிச்சதை அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும் போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதுல இருக்க உண்மை நன்மைகளை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசல சொல்லல. ஸோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா அவங்க கோச்சுப்பாங்களே, இல்ல பெண் போதுமாக்கா, லூசு பெண். இல்ல அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது நான் சொன்ன பெண் ஒரு பெண். என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க
இருங்க. ஓகே, அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாவும் பொது நலமாவும் சொல்லியிருக்காங்க. படிங்க, படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமைய வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை வந்து அழகா காமிக்குது. அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, நான் ஏர்போர்ட் போகணும், நான் கிளம்புறேன். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக பேச வருவது எழுத்தாளர் மற்றும் கவிஞர் திருமதி நாச்சியார் சுகந்தி அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும், ஒரு புத்தக விழாவுக்கு, ஒரு வெளியீட்டு விழாவுக்கு இத்தனை திரளாக கூடியிருக்கும் அத்துணை நண்பர் நண்பிகளுக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது இது புதிது அல்ல. தமிழ்நாட்டில் பெண் எழுத்துக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்களில் பெண்ணின் சாயல் இல்லாத, பெண்ணின் பாதிப்பு இல்லாத எழுத்துக்கள் என்று எதுவுமே இல்லை. அது சங்க இலக்கியத்திலிருந்து இன்று ஜென்சி எழுதியது வரை பெண் டச் இல்லாம, பெண் இல்லாம எந்த எழுத்துக்களுமே இங்கே இல்லை. இந்த உலகத்தின் அச்சாணி பெண். அதை எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். இந்த உலகத்தின் அச்சாணி பெண். பெண் இல்லாமல் இங்க எதுவுமே இயங்காது. பெண்ணோட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் ஆண். இங்க ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியும். எத்தனையோ தனித்து வாழ்கின்ற பெண்களை கொண்டதுதான் இந்தியாங்கிற நாடு. ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு அழகான குடும்பத்தை கட்டமைத்த ஆண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கல்யாணம் முடிஞ்சு கணவர் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளாமல் குடும்பத்தையும் குழந்தைகளையும் உருவாக்குகின்ற பெண்களை கொண்ட கதைகள் இங்க லட்சம் கதைகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு மனைவி இறந்தவுடன் அடுத்த ஓரிரு ஆண்டுகளிலேயே 2வது திருமணம் செய்து கொள்கின்ற கணவர்களும் அதற்கான நியாயங்களையும் கொண்டதுதான் இந்தியா என்கின்ற திருநாடு. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல பிரசவம் என்பதே எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி. இந்த பிரசவம் என்பது இங்க பெண்ணுக்கு மறுஜென்மம் அப்படின்னு ரொமான்டிசைஸ் பண்றதுக்காக நான் வரல. பட் இங்க பிரசவம் அப்படிங்கிறது, அதுவும் நீங்க மரபு வழி மருத்துவம் அப்படின்னு சொல்றது, நான் வந்து சயின்ஸை ரொம்ப ஒரு நம்புற ஒரு ஆள். என்ன மாதிரி ஒரு அடிமட்ட சமூகத்திலிருந்து வருகின்ற பெண்களுக்கு சயின்ஸ் மட்டும்தான் இந்த மேடை, இந்த மைக்கு, இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே ஒரு கொடுத்துருக்குது. அந்த இடத்துல மரபு வழி மருத்துவம் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது அது பிற்போக்கா இல்லை அது வந்து உண்மையிலுமே மரபு வழி மருத்துவம் இதெல்லாம் வந்து வீட்டில் பிரசவம் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபார்வர்டா போயிட்டு இருந்த, ப்ரொக்ரெசிவா போயிட்டு இருந்த ஒரு சமூகத்தை பின்னோக்கி வைக்குதா அப்படிங்கிறதுல எல்லாம் எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. அப்ப இந்த நாவல் வந்து மரபு வழி மருத்துவத்தை நம்புகின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். ஆனா சயின்ஸ்ல நான் வந்து ஒரு 10 மாசத்துல வந்து 4 மாசம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி 4 முறை ஸ்கேன் எடுத்து அயன் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு பிரசவம் பார்க்குற அந்த சயின்டிஃபிக் மெத்தட் வந்து சரியா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை இந்த நாவல் எழுப்புது அப்படின்னு நான் நம்புறேன். 2வது எம்வி வெங்கட்ராம், கரெக்டா மூர்த்தி? எம்வி வெங்கட்ராம் தானே இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன், கரெக்டா?
இந்த ஹாலுசினேஷன் காதுக்குள்ள ஒரு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, யாரோ என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தமிழுக்கு புதிதான வகைமை கிடையாது. ஏற்கனவே MBA வெங்கட்ராம் எழுதிய காதுகள்னு ஒரு புகழ்பெற்ற நாவல் ஒன்று இருக்கு. அந்த நாவல்ல அவர்கிட்ட ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். மிஸ்கின் சார் கூட அப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறாரு சம்பந்தமா. சுஜாதா, தமிழின் மிகப்பெரிய எழுத்தாளர் சுஜாதா அப்படின்னு ஒரு கதை இதே ஹாலுசினேஷன் பத்தி தான் எழுதியிருக்காரு. அப்போ இந்த மனிதர்களோடு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்குது, எதையோ ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தமிழ் இலக்கிய உலகத்துக்கு புதுசு இல்லை அப்படிங்கிறத சொல்றான். ஆனா ஜென்சி நான் இதை ஆன்மீக ரீதியாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுல பதிவு பண்றாங்க. என் கூட ஏதோ ஒண்ணு பேசுது, நான் ஏதோ ஒண்ணு அதை கேட்கிறேன், அது என்னை ஏதோ விதத்தில் வழி நடத்துது அப்படிங்கிறது இங்க இருக்கின்ற எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல நம்ம இல்லை. ஏன்னா நமக்கு நாம சொல்றோம், நம்ம மைண்ட் கட்டளை இடுது. ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் அவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்புறோம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாவல் முழுக்க எனக்கு என்னை ஏதோ ஒன்று வழி நடத்திக்கிட்டே இருக்கு, என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நாவலோடு எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனா ஒரு பெண் எழுத்து அப்படிங்கிறது அப்படின்னா, இதில் பல இலக்கிய நண்பர்கள் வந்திருக்கீங்க, எல்லாருமே மாயா ஏஞ்சலோ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கூண்டு பறவை ஏன் பாடுகிறது அப்படிங்கிறது ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம். இங்க உலகம் முழுக்க ஒரு ஆணை விட பெண்ணை எது அதிகம் எழுத வழி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா வலி. இங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறது. 4 பெண்கள் இருக்கிறோம் அப்படின்னா, இங்க இத்தனை பெண்கள் இங்க கூடியிருக்காங்க, இங்க ஸ்டேஜ்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க, கீழே எத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, இது எல்லாத்தையும் இது பண்றதை விட ஒரு ஆணின் எழுத்தில் அதிகம் இருப்பது காதலும் காமமுமாக இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணின், அது நாவலா இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, இலக்கியத்தின் எந்த வகைமையாக இருந்தாலும் சரி, வடிவமாக இருந்தாலும் சரி, அதில் அதிகம் இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வலிதான். ஒரு பெண்ணையும் இன்னொரு பெண்ணையும் கனெக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வலி. அது குடும்பத்துக்குள்ள நடக்கின்ற டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம், ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ அது சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனை தருகின்ற வலி, அந்த வலி தருகின்ற மன அழுத்தம் தான் ஒரு பெண்ணை 555 பக்கத்துக்கு புத்தகம் எழுத வைத்திருக்கிறது. அப்படி என்றால் அது மிக நிச்சயமாக வலி மட்டும்தான் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்க கூட்டத்தில் உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும், குறிப்பாக 40 வயதை கடந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் இதை போல் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் இந்த 555 பக்கம் இல்ல, 5555 பக்கம் எழுதுற அளவுக்கு வலிகளும் கதைகளும் இருக்கிறதா இல்லையா? பெண்கள் யாராவது எஸ் அப்படின்னு சொல்றவங்க கையோர்த்தீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எஸ். அப்போ இங்க என்ன அப்படின்னீங்கன்னா, பெண்கள் ஏன் அதிகமாக எழுத வேண்டும்? இன்னைக்கு ஜென்சிங்கிற ஒரு பெண் தன்னை தானே லூசு பெண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு இது அட்வைஸ் கிடையாது. இந்த சமூகம் ஏற்கனவே இங்க பெண்ணை உயர்ந்த நிலையில எல்லாம் வச்சு பார்க்கலாமா? அது பாக்குறதுக்கு இன்னும் இவங்கள நம்ம எஜுகேட் பண்ண வேண்டி இருக்கு. நாம தான் இவங்களை எஜுகேட் பண்ணணும். நீ என்ன மதின்னு சொல்றதுக்கு மேடையில் அமர்ந்து இருக்கிற ஆண்களையும் சரி, கீழ்நிலை இருக்கிற ஆண்களையும் சரி, இந்த உலகத்துக்கு இனிமேல் வரப்போகின்ற ஆண்களையும் சரி, என்னை நீ மதி அப்படின்னு சொல்றதையே இவங்களுக்கு நாம எஜுகேட் பண்ணணும். சரிங்களா? அந்த இடத்துல இந்த லூசு பெண், அப்புறம் வேற எதுவுமே என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துலயுமே நம்மள நாமளே என்ன பண்ணிக்க கூடாது, டீப்ரமோட் பண்ணிக்க கூடாது, நாமளே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. பைபிள் வசனம் வேணாம்னு சொல்லலாம், இயேசு வேணாம்னு சொல்லலாம். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொல்லலாம். அது இயேசு காலம். இது 2026. நீங்க பெண் என்கின்ற பெண் என்கிறவள் 33% உட ஒதுக்கீடுக்காக 1/4 நூற்றாண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டில் உங்களை நீங்கள் என்னது லூசு பெண் என்று அறிவித்துக் கொள்வது இந்த சமூகம் பெருமையாக பார்க்கும் என்றும் என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு குடும்பத்துக்குள்ளும், பணிபுரிய இடங்களிலும், பொது வெளியிலும், அரசியலிலும் அறிவாக இருக்கின்ற பெண்களுக்கு இடமே இல்லை. அதுதான் சத்தியம். யாரு நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி. இங்க அறிவு, ஒரு பெண்ணுக்கு எது தடை தெரியுமா? அவளுடைய அறிவுதான். அவளுடைய அறிவா இருக்கிற எந்த பொம்பளையும் வீட்டுக்குள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க கணவருக்கு நீங்க ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னா தாங்க நீங்க நல்ல ஒய்ஃபு. உங்க மனைவிக்கு, உங்க கணவரோட அம்மாவுக்கு, உங்க கணவரோட அக்காவுக்கு, உங்க கணவரோட தங்கச்சிக்கு, ஏன் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கே கூட நீங்கள் ஆமாம் என்று வார்த்தையை மட்டும் உபயோகித்துக் கொண்டிருந்தால்தான் எங்க அம்மா ரொம்ப நல்லவளாச்சே,
நீ ஒரே ஒரு வார்த்தையை எதிர்த்து கேளு. நீ இருக்கிற எந்த சிஸ்டத்திலையும், அது வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், நீ வேலை பார்க்குற எந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல நீ ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு பெண்ணாக நீ செய்வது என்னுடைய டிக்னிட்டிக்கு, என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுகிறதுன்னு நீ சொன்னேன்னா, பொம்பளைக்கு எதுக்கு சுயமரியாதை? பொம்பளைக்கு எதுக்கு சுயமரியாதை என்கின்ற கேட்கின்ற உலகம் இது. அதனால அந்த லூசு பெண், நீங்க அடுத்து இது என்ன சொல்ல, உங்களோட சகோதரியா, உங்களை போன்ற ஒரு எழுத்தாளராக நான் இந்த சமூகத்தை பார்த்த வரையில், நான் என்னுடைய 51 வருட வாழ்க்கையில் கத்துக்கொண்ட ஒரு விஷயமாக சொல்கின்ற ஒரு ஹம்பிளான ரிக்வஸ்டா கூட நீங்க வச்சுக்கோங்க. எந்த பெண்களும், இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த பெண்களும், நீங்கள் பெண்கள் சுய கௌரவத்தோடு வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே, இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லாம கூட இருக்கட்டும், வளர்த்திக்கோ. ஆனா அறிவு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடி. ஏன்னா இங்க நமக்கு அறிவு இல்லைங்கிறத நாமளே பிரகடனப்படுத்திக்கிட்டாலோ, இல்லது நான் கொஞ்சம் லூசுங்க, நான் கெக்கப்பிக்கேன்னு அப்படிதான் சிரிப்பேங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த ஆண் சமூகம், நான் இத்தனை ஆண்களை வைத்துக்கொண்டு இப்படி பேசுறது, இதே நான் இப்போ ஸ்டேஜை விட்டு இறங்கணுன்னே இதுல பலர் சொல்லலாம், அதுக்கேண்டா மைக்க கொடுத்தீங்க, அது அவ்வளவு பேச்சு பேசிட்டு போச்சுமாங்க. இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். அப்போ இங்க சுயமரியாதையோடு ஒரு பெண் வாழ்வது என்பது 2026 எந்த இடங்கள்லையும், அது குடும்பமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் அது இன்னமும் ஒரு காஸ்ட்லி அஃபேரா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப விலை கொடுக்க வேண்டியதா இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும். அப்ப அந்த இடத்துல நம்மை லூசு பெண் அப்படின்றத விட, நீங்க ஒரு வேற ஏதாவது உங்களை பாசிட்டிவா காட்டுற மாதிரி அங்க ஒரு வார்த்தை எழுதிருந்தீங்கன்னா, அது ஒட்டுமொத்த பெண்களுக்குமே ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு இதை பத்தின, அந்த நூலை பத்தின ஏன்னா இது நூல் அறிமுக கூட்டம் தான் நூலியே, இது விமர்சன கூட்டம் இல்லை. அதனாலதான் இந்த புக்கை பத்தியும் ஒரு எழுத்தாளரா எனக்குள்ள இருக்கிற, ஒரு ஃபெரோசியஸ் ரீடரா எனக்குள்ள இருக்கின்ற சில விஷயங்களையும் நான் பின்னாடி உங்ககிட்ட பர்சனலா சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது ஒரு இந்த பெண்ணாகவே நான் இருப்பதாலும், பெண்ணாகவே இருந்ததால் பலவிதமான நிராகரிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் நான் இருக்கின்ற அத்தனை பொதுவெளியிலும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே இதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். இதற்காக ஆண் நண்பர்கள் வருத்தப்பட வேண்டாம், கோபித்துக் கொள்ள வேண்டாம். நான் சொன்ன வார்த்தைகளில் எதுவுமே பொய் கிடையாது என்கின்ற பட்சத்தில் அதை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்த்தால் அதுவே இந்த புத்தகத்தின் வெற்றியாக இருக்கும் என்று நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ஆர் அரவிந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் ஒரு பெரிய புத்தகம், ரொம்ப ரொம்ப பெரிய புத்தகம். ஏன்னா அவ்வளோ பெரிய புத்தகம் அது 555 பக்கத்துக்கு அவங்க எழுதியிருக்காங்கன்னா, அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இருக்கிற வேலையெல்லாம் நைட்டில் எடுத்து உட்காந்து வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை முழுமையாக நான் படித்தேன். ஒருவருடைய டைரியை அவருடைய அனுமதி இல்லாமல் படித்த உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா மனசில் இருக்கிறத அவ்வளவா எந்த வகையிலையுமே அவங்க மறைக்கல, எதையுமே மறைக்கல. அப்படி ஒரு அற்புதமான நடை. புக்கை எடுத்தால் கையில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு அந்த புக்கில் இருக்குது. இவ்வளோ பெரிய புத்தகத்தில் ஒரு விறுவிறுப்பு போகுது. ஏன்னா புத்தகம் முழுவதும் அவர்களுடைய தேடல் என்பது தென்பட்டது. நான் சித்தார்த்தான்னு ஒரு புத்தகம், கான்ராட் ராக்ஸ் அவர் எழுதின புத்தகம். அதில் அந்த சித்தார்த்தான்ற கேரக்டர் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தேடி போக ஆரம்பிப்பான். அதை தான் நம்ம சகோதரியும் பண்ணியிருக்காங்க. என்ன வாழ்க்கை இது, என்ன இது, நம்ம எதை நோக்கி போகிறோன்னு. அதாவது பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்கு, இதை தான் புதுமை பெண்ணுக்கு இருக்கணும்னு. அது எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னை லூசு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. அப்போ புதுமை பெண்ணோட மறுபதம் லூசு பெண்ணுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அதாவது என்ன லூசுன்னு சொல்றீங்களா சொல்லுங்க, நான் அதே போடுறேன் என் புத்தகத்துக்கு. எந்த ஒரு அது என்ன சொல்றது, எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தா அந்த அளவுக்கு என்ன லூசுன்னு தானே சொல்றீங்க. நான் லூஸ் தாயா, படிச்சு புரிஞ்சுக்கட்டும், மற்றவன் என்ன லூசுன்னு நினைச்சிட்டு போகட்டும்னு. இது நிமிர்ந்த நன்னடை, திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு சொன்னார்ல பாரதியார், அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு கட்ஸு நான் இருக்கேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு.
ஆனால் லூசு பண்ணுங்கிறது ஒரு இடத்துல வந்து 2-3 இடத்துல எனக்கு கரெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அந்த டைட்டில் ஃபிட் ஆனது. இவங்களுடைய முதல் காதலன் யார், அதை யாருமே இங்கே சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸ்டேஜில் இயேசுநாதரை காதலித்தேன்னு எழுதியிருந்தாங்க. இயேசுநாதர் தான் என்னுடைய முதல் காதலன், இயேசுவைத்தான் நான் காதலித்தேன். அவரை மாதிரி நல்ல ஒரு இதை, அந்த அன்பு, அதாவது அன்பு தான் அது, காதல்னா நம்ம இதாக எடுத்துக்க வேண்டாம் காமமா. அந்த அன்பு எனக்கு யார் மேலேயுமே அடுத்து ஏற்படலை. பல இடங்கள்ல அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது என்னுடைய முதல் காதல் எனக்கு ஞாபகம் வருது. என்னால் அதை மறக்க முடியல. அந்த மாதிரி ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு. ஆண்கள் மேலே என்னதான் கோபங்கிறது தெரியல. பயங்கரமான ஒரு கோபத்தில் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய கதையிலேயே நிறைய நல்ல ஆண்கள் வந்து போகிறார்கள். உங்களுக்கு அந்த டாக்ஸியில் அழைச்சிட்டு போனார்னு சொன்னீங்களா, பிரகாஷ் அண்ணன், எனக்கு பேரே இப்போ மைண்டில் ஏறுது பாருங்க, பிரகாஷ் அண்ணன். அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லூசு நீ பேசாம இரு அப்படிதான் அவர் சொல்றாரு. எனக்கு இவங்க எழுதின பிறகு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது நம்ம இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வுங்கிறது பண்ணும்போது உங்க ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, அதில் வந்து அத்தனை கேரக்டரையும் நாங்கள் பார்க்கணும். ரோஸ் உங்க பெரியம்மான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்க தந்தையை இப்போதான் நான் சந்திச்சேன். அவர் தந்தை மேல் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாசம் வைத்திருக்கிறார்கள்ங்கிறது வந்து நான் உண்மையிலே வியந்தேன். எனக்கு எல்லாம் எங்க அப்பா தான் அப்படின்னு அந்த அந்த எல்லா இடத்துலயுமே வந்து இது லூசு தெரிஞ்சுது. அந்த கோபம், எனக்கு எங்க அப்பா தான். புருஷன்கிட்ட சொல்றாங்க எனக்கு எங்க அப்பா தான், நான் அப்பா வீட்டுக்கு போறேன், அப்பா மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு. நானும் படிக்க படிக்க போயிட்டே இருக்குது. எங்கடா இவங்க என்னத்தை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்புறம் தான் பார்த்தா அக்கு, சரி அக்கு பஞ்சர் வந்துடுச்சு. அக்குங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அக்கு பஞ்சரை கற்றுக்கணும்னு முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சியும் பெற்று அதில் பல இதை சந்திச்சு ஒரு காட்சியும், நான் சொல்ல போனால் காட்சின்னு சொல்லுவோம், ஒரு சாப்டரும் ஒரு காட்சியாட்டம். அதில் அதே டென்ஷன்ஸு பில்டப்ஸு. என்னால் அதில் ரொம்ப மறக்க முடியாத காட்சி தனது அந்த 3வது மகன் அன்பு, அவர் தான் அன்பு அம்மா, அன்புமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்புமா 1.5 நாள் தான், அவர் 1.5 நாள் மட்டுமே வாழ்ந்த ஒரு குழந்தை. அவங்களால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய மறக்க முடியல. வெறும் 1.5 நாள் மட்டுமே வாழ்ந்த குழந்தை. நான் 10 மாதம் அவங்கள சுமந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தை இறந்த பிறகு இவர்களை அழைத்து சென்று மார்ச்சுரியில் வந்து அந்த பாடியை காட்டுறாங்க. உண்மையிலே அந்த காட்சி வந்து படிக்கும்போது எனக்கே கண்ணை கலக்கிற அளவுக்கு இருந்தது, கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு. ஏன்னா ஒரு தாய் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாள் என்பதை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவங்களால ரொம்ப ஈஸியாக வந்து சொல்ல முடிஞ்சிடுச்சு. ஒரு படத்தில் இப்படி தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வருது அப்படின்னாங்க. நடிங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். பிரசவ வலின்னா எனக்கு எப்படி நடிச்சு காட்ட தெரியும்? நான் அதை அனுபவிச்சது இல்லையே. பிரசவ வலியை நம்ம அனுபவிச்சிருந்தா தான் நடிச்சு காட்ட முடியும். நம்ம நடிச்சு காட்டணும்னா பொய்யா இருக்கும். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களே, நீங்க நடிங்கன்னு. அதே மாதிரி பிரசவ வலி என்பதும் பிரசவம் என்பதும் ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பு என்பதை மிகவும் அற்புதமாக தன்னுடைய இந்த நாவலிலே அவர்கள் கூறியிருந்தார்கள். சிறுக சிறுக அவங்க இப்படி போய் கடைசியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்த வந்து டச் பண்ணிட்டாங்க. ஆன்மாக்களோட தொடர்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. எந்த பையனை இழந்தோம் என்று அவர்கள் வருத்தப்பட்டார்களோ அதே மகன் அவர்கள் காதிலே வந்து பேசினார் என்று எழுதியிருந்தார்கள். அது ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை அதில் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. என்னை யாருமே சுமக்க விரும்பலமா, நீ தான் என்னை சுமக்க விருப்பப்பட்ட. எனக்கு அந்த ஆசை இருந்தது. என்னடா நம்மளை யாருமே சுமக்க மாட்டேன்னாங்க. ஒரு ஆன்மாவினுடைய ஏக்கம் அது. யாருமே நம்மளை சுமக்க மாட்டேன்றாங்களே, இந்த அம்மா நம்ம சுமக்கிறேன்னு சொல்லுதேன்னு சொல்லி அதற்காக அந்த வயதிலே இப்போ அந்த வயதில் 10 மாதம் வாழ்ந்து ஒரே ஒரு நாள் அவர்கள் மடியிலே வாழ்ந்து அந்த குழந்தை மறைந்தது. அது சொல்லுது, நீ அழுகாத, நீ எழுதுனா எனக்கு அழுக வரும், என்னுடைய ஏக்கத்தை தீர்த்து வச்சது நீ தான் அப்படின்னு. எப்படி அவங்களுடைய அந்த வலிக்கு அது மட்டும்தான் மருந்தாக இருந்திருக்க முடியும். இப்படியே கடைசியாக போய் ஆன்மாக்களோட பேசி நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மாக்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, கெட்ட ஆன்மாக்கள் வந்து என்னை பயமுறுத்து நைட்டில் தூங்க முடியலன்னு நம்மளும் நைட்டில் தனியாக படிக்கிறோம் வர இந்த புத்தகத்தை. நமக்கு எங்கேயாவது ஆன்மாக்கள் வருமோ அப்படின்னு நல்ல ஒரு அதற்கு உள்ள சென்று அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவையும் முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க,
இப்போதான் ஆண்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு அது அடுத்த பார்ட்டோட லீடு. கடைசி இது வரைக்கும் ஆம்பளைங்களை திட்டுன்னு திட்டிட்டு கடைசி பாட்டு கடைசி வரியா சொல்லியிருக்காங்க, ஆண்களை வந்து எவ்வளவு நல்லவங்க, நம்மளை எப்படி அவங்க ஷேப் பண்ணி கொண்டுட்டு வராங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. 2வது பார்ட்ல வந்து டெஃபினட்டா ஆம்பளைங்க எல்லாரையும் பாராட்டுவாங்க, அம்மா வருத்தப்படக்கூடாது, ஆம்பளைங்களை பாராட்டுவாங்க 2வது பார்ட்ல. அந்த அளவுக்கு இல்ல, நல்ல அற்புதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வை வந்து அவங்க ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போதே கேட்டாங்க, இது என்ன இது அன்பு ஆன்மாவும் அக்கு ஆன்மாக்களும், அம்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும்னு. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அக்கு பஞ்சர் எப்படி வந்தது, ஆன்மாங்கிறது அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. நல்ல ஒரு புத்தகம். இதை வந்து பொறுமையாக தான் எல்லாரும் படிக்கணும். பொறுமையாக படிச்சுட்டு நம்ம இதை பற்றி ஒரு திறனாய்வு நடத்துவோம். அவங்களுடைய புத்தகம் அவங்களுடைய ஆசைப்படி உலக அளவிலே சென்றடைய வேண்டும் என்ற எனது ஆசையையும் கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் திரு JM பஷீர் அவர்களை பேச வைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஜென்சி எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நாஞ்சிலாமனுடைய பேச்சு கேட்கலான்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் பேசுகிறப்ப ஒரு நோட்ஸ் எடுத்துருந்தாரு. நானும் முஸ்தபா தான் பேசுகிற எம்எல்ஏவும். முதல்ல இங்கே அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் உடைய தலைவர் நிறுவனர் முஸ்தபா அவர்களையும், அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களையும், இன்னைக்கு வந்து சிங்கப்பெண் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் வழியில் இன்னைக்கு ஒரு சிங்கப்பெண்ணா இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி நானும் இயக்குனர் அரவிந்தாசரம் வந்து பேசிட்டு இருந்தேன் ஏஎம் ஸ்டுடியோவில். அவர் இந்த புத்தகத்தை பற்றி எல்லாம் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். சார் ஆன்மாக்கள் ஒன்று அவங்க பேசினாங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. சார் ஆன்மாக்கள் அப்படின்னு பேசுறது எப்படி சார் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு. அது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார், இல்லைங்க நீங்கள் சினிமாவில் மட்டும் இல்லை கோயில்லையும் சாமி ஆடுறது நீங்கள் நம்புறீங்களான்னாரு. சார் அதை பார்த்துருக்கேன், நம்புறேன் சார். அப்படின்னா இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும்னாரு. அதனால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை நான் நம்புகிறேன். எங்களை அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அண்ணன் மணிவண்ணன், கீதா மணிவண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அண்ணன் பழனி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், திருவள்ளூரில் வந்திருக்க பாஷா அவர்களுக்கும், இளங்கோ அவர்களுக்கும், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருக்கக்கூடிய நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும், அரவிந்தர் சார் அவருடைய மனைவி அவர்களுக்கும், என் அருமை நண்பன் சவுந்தரராஜா அவர்களையும் இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும்னு ஆவல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்ணன் சொன்னார், நான் உங்களுக்கு அடுத்து தான் நான் பேசணும் அப்படின்னாரு. நிச்சயமாக அவனுடைய பேச்சை கேட்க தான் நம்ம எல்லாம் ஆவலாக இருக்கோம். அவருடைய பேச்சு சிறப்பாக இருக்கும். நேரில் கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற என் உடன்பிறந்த சகோதரர் நசீர் அவர்களுக்கும் நிர்மலா அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கேன். இங்கே பிஆர் செயல்பட்டிருக்க சாவித்ரி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக்கின் தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மத்திய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் VMS முஸ்தபா அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம். மதுரை மத்திய எம்எல்ஏ. நானும் அம்மா பையன்தான். அம்மா பையனா மாத்திக்கிட்டு செய்தி போட்டு போறீங்க. எங்க அம்மாவோட பையன் சல்மா, அவங்களோட பையன். மாமா அது வேற மாத்திடுவாங்க மாமா. இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு இறை நம்பிக்கையாளர். ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த புத்தகமாக இது நான் பார்த்துருக்கிறேன். புத்தகத்தில் 560 பக்கம் முந்தானத்தான் வந்து கொடுத்தாங்க.
சத்தியமா முழுசா படிக்க முடியாது. இதை முழுசா படிச்சிருக்கோம்னா எங்க நாஞ்சில் சம்பத் அண்ணன் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். அவர் படுத்துக்கிட்டே படிப்பார். அவர் கூட ஒரு 38 தொடர் பயணம் மேற்கொண்டேன். 2017 நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூம்ல போனாலும் எப்பவுமே அவர்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு போன் கூட இருக்காது. நீங்க பாருங்க, இவர் பட்டன் போன் வச்சிருப்பாரு. என்ன மாமா படிச்சிட்டு இருக்கிறேன். படிச்சு 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 படிக்கக்கூடிய அந்த 560 புத்தகத்தை இந்த பக்கத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் படித்து அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இதை முழுமையா பேச முடியும். இன்னும் கேட்டீங்கன்னா ரொம்ப ராசியான மனிதர். 2016 டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு சொல்லி நான் ஒரு நிறுவனமாக இருந்து அதை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள். இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஜென்சி ஆட்சி, ஜென்சியின் புத்தகம், முதல் புத்தகத்தை வெளியிடுறாங்க. மிகப்பெரிய ராசியானவர் தொடங்கி வைக்கிறார். கையில புத்தகத்தை வாங்கிட்டார். மேலோங்கி 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 சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணிது முன் பணியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசுத்திட வேண்டும் இறைவா என்ற இறைவாவை புகழ்ந்து இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்குநர்களையும் நடிகர்களையும் ஆண்டோர்களும் சான்றோர்களையும் பொதுமக்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, என்னப்பா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறியா, இது முன்னாடி பேசி முடிக்க போறோம்னு நினைச்சிட்டு நான் முடிச்சிடறேன். கண்டிப்பா அவர் தான் பேசுவார். ரொம்ப அருமையான புத்தகங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 68 பக்கம் 67 பக்கம் படிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாராம்சம் இப்போ போட்ட வீடியோ ஜென்சி மேடமோட பேசும்போது இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை உள்வாங்கினேன். ஒரு பெண் அந்த போராட்டத்தை எப்படி பிரசவிக்கும் போது என்ன அன்பை பெறுறாங்களோ, எந்த வலியை பெறுறாங்களோ, எந்த வேதனையை பெறுறாங்களோ, எந்த போராட்டத்தை பெறுறாங்களோ, இதையெல்லாம் பெற்றாலும் அந்த பெண் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும்போது ரொம்ப இனிமையான சிரிப்பை கொடுக்கிற மாதிரி இந்த புத்தகம் நம்மளுக்கு சிரிப்பை தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் நோக்கம் பெண்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவு இந்த விஷயத்துல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க, அதை முழு நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி என்ற சிவபெருமானை பிரார்த்திக்கின்றது. இந்த புத்தகம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எந்த பகவத்கீதை ஏற்றுக்கொள்கின்றதோ, எந்த புனித குரான் ஏற்றுக்கொள்கின்றதோ, இயேசு பிரானை போதித்திருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, இறை வசனத்தில் இருக்கக்கூடிய செய்தியை இந்த ஜென்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குரான் எதை சொல்கின்றதோ, எதை போதிக்கின்றதோ, எந்த செய்தியை சொன்னதோ, எந்த நற்காரியங்களை புரிந்ததோ, எந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், தாயின் பாதத்திலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னது போல எந்த பெண்களை மதிக்குதோ அந்த விஷயத்தை ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை உண்டாக்கி குழந்தை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் இது குரான் சொல்லியிருக்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல, நான் பலஸ்தீன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், பலஸ்தீன்ல ஆண் துணை இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்தார் என்ற உண்மை செய்தியை இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கற்பனையாக கொடுத்த செய்தியை சொன்னு சொல்லி குரான் இருக்கக்கூடிய உண்மை செய்தியை ரொம்ப அழகாக தத்துரியமாக ஒரு சாமர்த்தியமாக புரியும் பக்கத்தில் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள், இங்கே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஜெயினிசர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே மையமாக வைத்திருக்கின்றன. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க, இதை குரானையும் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவ இயேசு பிரானையும் சொல்லியிருக்கிறாங்க, சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யார் வரப்போறா, எப்படி வரப்போறார், கோட்டு போட போறாரா, நிறைய விஷயத்த அதில் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறது அந்த புத்தகம். எல்லோரும் ஒன்றுதான் என்பதற்கு நான் ஒரு சிறு 2-3 உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க.
நாங்கள் காபத்துல்லாவுக்கு போவோம், மக்காவுக்கு. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இறைவா உன்னிடம் வரேன், உன்னை நாடி வரேன், உன்னை தேடி வரேன், புனித யாத்திரைக்கு வரேன், புனித ஹஜ்ஜி செய்ய வரேன்னு சொல்லி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போகும்போது கீழே வெள்ளை ஆடையும் மேலே வெள்ளை ஆடையும் உடுத்துவோம். ஆனால் எங்கள் இந்து சமுதாய மக்கள், எங்கள் தமிழ் சமுதாய மக்கள், நீங்க கோவிலுக்கு போகணும்னா நம்ம பார்ப்போம். நான் ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்ல விரும்பல, நீங்க குருவாயூர் கோவிலுக்குலாம் போங்க, நேற்று சிஎம் சார் போன கோவிலுக்கெல்லாம் போங்க, மேலே கீழே வெள்ளையும் மேலே வெள்ளையும் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடு எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய பிரம்மா என்று போதிக்கிறீர்கள், அவர்கள் அப்ரஹாம் என்று போதிக்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் என்று போதிக்கின்றோம். அந்த கலாச்சாரத்தில் எல்லாம் ஒன்றுதான் என்று அந்த வடிவிலே தெசூர்வம் உருவாயிருக்கின்றது. நாங்கள் காபத்துல்லாவை ஹராம் என்று வார்த்தையை சொல்வோம். ஹரம் என்றால் பார்சியின் வார்த்தை. ஹரம்னா என்ன? நாங்கள் எங்க போறீங்க? ஹரம்க்கு போறோம். அண்ணே முடிச்சிடுறேன், ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹரம்க்கு போவோம். ஹரம்னா என்ன? பார்சி, ஈரானிய மொழி. உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி. அப்ப உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதினா, நாங்கள் காபத்துல்லாவோட புனித ஸ்தலத்துக்குள்ள அந்த தொழு குழந்தைங்களை வீட்டில் விட்டு வந்துட்டேன். நேரம் அனுபவம் குழந்தைங்க எடுத்து நான் வீடியோவில் பார்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். புகழ்பெற்ற இந்த அரங்கில்